தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பொதுமக்கள் கோவை ரயில் நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது ஒரு மாத விடுமுறை, கோடை விடுமுறை முடிந்து நாளைய தினம் அனைத்து பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில கடந்த ஒரு வார காலமாகவே அனைத்து பகுதிகளிலேயுமே இந்த பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் ஆங்காங்கே இருந்து தங்களது ஊர்களுக்கு பயணித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில கோவை ரயில் நிலையத்திலிருந்து இன்றைய தினம் ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களை நோக்கி பயணம் செய்து வரக்கூடிய சூழல்ல கோவை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டமானது அலைமோத துவங்கியுள்ளது. வரக்கூடிய ரயில்களில் உடனுக்குடன் அந்த இருக்கைகள் அனைத்துமே நிரம்பக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ரயில் நிலைய வளாகத்திற்குள் உள்ளே நுழையக்கூட முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கோவையில் இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்களில் அதிக அளவிலான கூட்டம் என்பது காணப்படுகிறது. அதே போன்று தென் மாவட்டங்களுக்கு குறைந்த அளவிலான ரயில்களை இயக்கப்படக்கூடிய நிலையில நீண்ட நேரம் காத்திருந்து பயணிகள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக சென்னைக்கு செல்லக்கூடிய பயணிகள் சென்னை வரை இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர், அதே போன்று சேலம், ஜோலார்பேட் வரையிலான இந்த பயணிகள் அனைவருமே ஏராளமான தங்களது உறவினர்களை பார்ப்பதற்காக ஊருக்கு வந்த நிலையில இன்றைய தினம் தங்களது சொந்த ஊருக்கு புறப்படுவதால் இந்த ரயில் நிலையத்தில் அதிக அளவிலான கூட்டம் காணப்படுகிறது. கூட்டம் அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில கோவை ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பு என்பதும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ரயில் நடைமேடைகள் மற்றும் ரயில் நிலைய வளாகம் என அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் மாற்று உடையிலும் அதே போன்று சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதே வேளையில சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்பதும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.